Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. Basic courseல டே 14ல எல்லா டென்ஸையும் சேர்த்து ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஹாபீஸ் அப்படின்ற டாபிக் கொடுத்து அது ரிலேட்டடாக சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போது ஹாபீஸ் ரிலேட்டடாக சில சென்டென்சஸ் பார்த்துடலாம். மை ஃபேவரட் ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். புத்தகங்களை ரீட் பண்ணுறது எனக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு. I have a lot of books at home. வீட்டில் நான் நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கேன். I also like gardening. எனக்கு கார்டனிங் பண்ணுறதும் பிடிக்கும். I have planted a lot in my garden. என்னோட கார்டனில் நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். I water my plants daily in the morning. தினமும் காலையில் நான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறேன். My kids play in the garden. என்னோட குழந்தைங்க கார்டனில் விளையாடுவாங்க. I also like to play basketball in the evening. சாயங்காலம் பேஸ்கெட்பால் விளையாடுறதும் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் ஹாபீஸோ அதை அப்படியே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எக்ஸசைஸ் 1ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணுவேன். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு கீழேயும் சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். அதிலிருந்து நீங்கள் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன், I dash rice for my lunch. Eats, I am eating, eat. The plant dash on the wall. Grow, grew, growing. They dash the truth tomorrow. Will say, said, says. They dash right now. Are jumping, have been jumping, jump. He dash vegetables when I saw him. Was buying, have been buying, has been buying. She will dash at 8 p.m. tomorrow. Left, leaves, be leaving. He has dash his mobile. Forgot, forget, forgotten. He had dash everything. Lose, loses, lost. My father will have dash the school fees. Pay, pays, paid. She dash in the meeting for 5 hours. Is speaking, has been speaking, have been speaking. இப்போது ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். I eat rice for my lunch. என்னோட லஞ்சுக்கு நான் ரைஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு ஜென்ரல் ரொட்டீன். ஜென்ரல் ரொட்டீனை எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஈட். இங்கே ஈட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஐன்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. அது மாதிரி ஐ எம் ஈட்டிங் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கரண்ட்டாக இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணோம். இங்கே ஜென்ரல் ரொட்டீன் மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஈட் தான் யூஸ் பண்ணும். த பிளான்ட் க்ரூ ஆன் த வால். அந்த செடி சுவர் மேலே வளர்ந்துச்சு. இங்கே க்ரோ யூஸ் பண்ணக்கூடாது. த பிளான்ட் அப்படின்றது இட் அப்படின்ற சப்ஜெக்டில் வரும். இட் வரும்போது எஸ் ஆட் பண்ணும் வேர்போட ப்ரெசன்ட் டென்ஸ்னால். இங்கே க்ரோ அப்படின்னு இருக்குது, அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் க்ரோயிங் அப்படின்னு இருக்குது. க்ரோயிங்னா கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ பி வெர்ப் நமக்கு இங்கே மிஸ்ஸிங். த பிளான்ட் இஸ் க்ரோயிங் அப்படின்னு சொல்லணும். அது மிஸ்ஸிங்கிறதுனால க்ரூ தான் ரைட் ஆன்சர். தே வில் சே த ட்ரூத் டுமாரோ. நாளைக்கு அவங்க உண்மை சொல்லுவாங்க. டுமாரோ அப்படின்னு வந்திருக்கிறதுனால செட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ். சேஸும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். தே ஆர் ஜம்பிங் ரைட் நவ். அவங்க இப்போ ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட் நவ் அப்படின்னு கரண்ட் டைமை சொல்லியிருக்கிறதுனால நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். தே ஹாவ் பீன் ஜம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே ரைட் நவ்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால. அடுத்து தே ஜம்ப் ரைட் நவ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஜென்ரல் ஆக்டிவிட்டிக்கு தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், அல்லது டெய்லி ரொட்டீனுக்கு. இங்கே ரைட் நவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணும். ஹீ வாஸ் பையிங் வெஜிடபிள்ஸ் வென் ஐ சா ஹிம். நான் அவனை பார்த்தபோது அவன் வெஜிடபிள்ஸ் வாங்கி கொண்டு இருந்தான். இங்கே வென் ஐ சா ஹிம் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட். ஒரு பர்டிகுலர் டைமோ அல்லது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டோ மென்ஷன் பண்ணும்போது அங்கே கண்டினியூஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது இங்கே வாஸ் பையிங் அப்படின்னு சொல்லணும். ஹாவ் பீன் பையிங்கோ ஹேஸ் பீன் பையிங்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஷீ வில் பி லீவிங் அட் 8 p.m. டுமாரோ. அவன் நாளைக்கு 8 மணிக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பா. இங்கே டுமாரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது ஃப்யூச்சர். அட் 8 p.m. அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே கண்டினியூஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஷீ வில் பி லீவிங் அப்படின்னு சொல்லணும்.
லெஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. ஷீ வில் ஹாவ் லெஃப்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே பிளெயினாக வில் மட்டும்தான் இருக்குது. அது மாதிரி ஷீ வில் லீவ்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா லீவ்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே டுமாரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ ஹேஸ் ஃபர்காட்டன் ஹிஸ் மொபைல். இங்கே ஹேஸ் அப்படின்னு வந்திருக்கிறதுனால வேர்பை வந்து V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே V1 வந்து ஃபர்கெட், V2 ஃபர்காட், V3 வந்து ஃபர்காட்டன். அப்போது ஃபர்காட்டன் தான் ரைட் ஆன்சர். ஹீ ஹேட் லாஸ்ட் எவ்ரிதிங். இங்கே ஹேட் இருக்குது. அப்போது ஹேட் வந்துச்சுன்னா ஒன்று அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கணும். இங்கே கண்டினியூஸ் வேர்பு எதுவுமே இல்லை. அப்போ த ரைட் ஆன்சர் இஸ் லாஸ்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேடுக்கு அப்புறம் V3 வேர்ப் யூஸ் பண்ணுவோம். லூஸ் அப்படிங்கிறது V1, லூசஸ் அப்படின்றது V2, லாஸ்ட் அப்படின்றது V3. மை ஃபாதர் வில் ஹாவ் பெய்ட் த ஸ்கூல் ஃபீஸ். இங்கே வில் ஹாவ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லை ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கும். இங்கே கண்டினியூஸ் ஃபார்மில் எந்த வேர்புமே இல்லை. அப்போ இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னால் என்ன பண்ணுவோம்? வில் ஹாவுக்கு அப்புறம் V3 வேர்ப் வரணும். பே அப்படின்றது V1, பேஸ்ன்றது V2, பெய்டு அப்படின்றது தான் V3. அப்போ த ரைட் ஆன்சர் இஸ் பெய்டு. ஷி ஹாஸ் பீன் ஸ்பீக்கிங் இன் த மீட்டிங் ஃபார் 5 hours. இங்கே 5 hours அப்படின்னு ஒரு டூரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால ஹேஸ் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணோம். அப்போது ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லணும், ஹாவ் பீன் ஸ்பீக்கிங்னு சொல்லக்கூடாது. இதுவே இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு பர்டிகுலர் டைம்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை மென்ஷன் பண்ணும்போதோ ஒரு ஆக்டிவிட்டி கண்டினியூ ஆகிட்ருக்கும். அந்த ஆக்டிவிட்டியை பற்றி பேசும்போது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே டூரேஷன் இருக்கனால கண்டிப்பாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது எக்ஸசைஸ் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போது தமிழில் சில சென்டென்ஸ் ரீட் பண்ணுவேன். நீங்கள் அதை அப்படியே இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுங்கள். நான் தினமும் சாயங்காலம் டியூஷனுக்கு செல்கிறேன். நான் நேற்று என் ரூமை சுத்தம் செய்தேன். நான் அடுத்த வாரம் சினிமாவுக்கு போவேன். நான் இப்போது ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நான் வீட்டிற்கு சென்றபோது அவள் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். நாளை 4 மணிக்கு அவர்கள் வீட்டை பெயிண்ட் செய்து கொண்டிருப்பார்கள். நான் அவனை முன்பு பார்த்திருக்கிறேன். நான் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தேன். நான் சாஃப்ட்வேரை டெவலப் செய்து இருப்பேன். அவர்கள் காலையிலிருந்து ஏசியை இன்ஸ்டால் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். நான் தினமும் சாயங்காலம் டியூஷனுக்கு செல்கிறேன். தினமும் சாயங்காலம் அப்படின்னா டெய்லி இன் த ஈவினிங். செல்கிறேன், போகிறேன் அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஐ கோ டு டியூஷன் டெய்லி இன் த ஈவினிங். நான் நேற்று என் ரூமை சுத்தம் செய்தேன். நேற்று அப்படின்னா எஸ்டர்டே, சுத்தம் செய்கிறத க்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். செய்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஐ க்ளீன் மை ரூம் எஸ்டர்டே. நான் அடுத்த வாரம் சினிமாவுக்கு போவேன். அடுத்த வாரம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக். போகிறது அப்படின்னா கோ. போவேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்லியிருக்கோம். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஐ வில் கோ டு த சினிமா நெக்ஸ்ட் வீக். நான் இப்போது ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இப்போது அப்படின்னா நவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓடுறத ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கண்டினியூஸ் ஃபார்மில் சொல்லியிருக்கிறதுனால இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ரன்னிங் நவ். நான் வீட்டிற்கு சென்றபோது அவள் எதையோ தேடிக்கொண்டு இருந்தாள். வீட்டிற்கு சென்றபோது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? when I went home. தேடுறதுக்கு இங்கிலீஷ் சர்ச். தேடி கொண்டிருந்தாள் அப்படின்னு கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ இது எப்படி சொல்லலாம்? she was searching something when I went home. நாளை 4 மணிக்கு அவர்கள் வீட்டை பெயிண்ட் செய்து கொண்டிருப்பார்கள். நாளை 4 மணி அப்படின்னா at 4 PM tomorrow அப்படின்னு சொல்லுவோம். பெயிண்ட் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஃப்யூச்சரில் கண்டினியூஸ் ஃபார்மில் சொல்கிறோம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? they will be painting the house at 4 PM tomorrow. நான் அவனை முன்பு பார்த்திருக்கிறேன். முன்பு அப்படின்னா பிஃபோர். பார்க்குறது அப்படின்னா சி. பார்த்து இருக்கிறேன் அப்படின்னா இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன பண்ணுவோம்? ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கு ஹாவ் அப்படின்ற வேர்பு யூஸ் பண்ணுவோம். மெயின் வேர்பை V3 யூஸ் பண்ணுவோம். சி அப்படின்னா V1, சா அப்படின்னா V2, சீன் அப்படின்னா V3. அப்போது இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் சீன் ஹிம் பிஃபோர். நான் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தேன். விளம்பரம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். கொடுத்து இருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்?
had யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் V3 ஃபார்ம் ஆஃப் the verb. அப்போ இது எப்படி சொல்லலாம்? I had given an advertisement. நான் சாஃப்ட்வேரை டெவலப் செய்து இருப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெயின் வேர்போட V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் டெவலப்ட் த சாஃப்ட்வேர். அவர்கள் காலையிலிருந்து ஏசியை இன்ஸ்டால் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சின்ஸ் மார்னிங். இது ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணி கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட பேட்டர்ன் என்ன? சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹாவ் பீன் அப்படின்ற வேர்ப் இருக்கும், அடுத்து மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். அப்போ இது எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் பீன் இன்ஸ்டாலிங் த ஏசி சின்ஸ் மார்னிங். எக்ஸசைஸ் 3ல் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டாபிக் பெட் அனிமல். இந்த பெட் அனிமலை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை ஜஸ்ட் அப்படியே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.